நாம் தமிழர் கட்சி என்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. சொல்லுவாங்க, அது வாய்ப்பு கிடையாது. சீமான் ஒவ்வொரு கூட்டங்களிலும் ஒவ்வொரு இதுலேயும் எங்களுக்கு சின்னம் பெருசு கிடையாது, நாங்கள் எங்களுடைய கொள்கைகள் எங்களுடைய பிறகு தான் சொல்கிறாரு. அப்போ இந்த சின்னத்தை பற்றி அவருக்கு அவசியமே கிடையாது. ரெண்டாவது அவர் மெழுகுவர்த்தி சின்னத்தில் ஃபஸ்ட்டு போட்டிட்டார், அப்புறம் ஏன் இதுக்கு வந்தார்? இதுக்காக பாரதிய ஜனதாவோட நாங்கள் லிங்க் வச்சுருக்கோம், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அண்ணாமலை சொல்கிறாரு. இன்றைக்கி சீமான் கட்சி ஆரம்பித்து 10-15 வருஷம் ஆயிடுச்சு, 14 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ எந்த இதுவும் ஜெயிக்கலையா அவர்? சொல்லுங்கள், எதில் ஜெயிச்சிருக்காரு சொல்லுங்கள். அவர் சின்னத்தில் என்ன கரும்பு சின்னத்தில் எதில் ஜெயிச்சிருக்காரு? 40 இடங்களிலும் நாங்கள் போட்டியிட தயாராக இருக்கின்றோம். குறைந்தது 10 இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. கொடுத்தாரு, தேர்தல் ஆணையம் எங்களுக்கு கொடுத்தாங்க. இல்லை, நாங்கள் கேட்டிருந்தோம், அவங்க கொடுத்தாங்க. நாங்கள் 10 சின்னம் கேட்டிருந்தாங்க, அதில் இது ஒரு சின்னம், அவங்க அது ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. இல்லை, அப்படி கிடையாது. நாம் தமிழர் கட்சி என்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. இது நாங்கள் ஆல் இண்டியா பார்ட்டி. எங்களுக்கு 13 மாநிலங்களில் இப்பொழுது எங்களுடைய அமைப்புகள் இருக்கிறது, நல்லா சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை சார்ந்து தமிழகத்திலும் நாங்கள் போட்டியிட தயாராக இருக்கிறோம். தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேலே ஆகுது. ஆமாம் ஆமாம். எதுக்குங்க? சின்னத்துக்கு அப்ளை பண்ணி அது ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. 2 மாதம் டிசம்பர்லேயே கொடுத்துருவாங்க எங்களுக்கு. தமிழ்நாட்டில் இல்லை, கட்சி ஆரம்பிச்சது 2 அக்டோபர் 2022 ஆரம்பிச்சிருக்கிறது கட்சி. ஓகே, இது இப்போ நமக்கு இங்கே தமிழ்நாட்டில் நம்மளுக்கு சின்ன கொடுத்தது டிசம்பர் 17th. விவசாய சின்னம் குறித்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற பாக்கியராஜன் அவர்கள் உங்க கட்சி தலைமையிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதா போயிட்டு இருக்கு. சின்னம் அந்த மாதிரி ஏதாவது பகிர்றதுக்கு ஏதாவது நிலைமை இருக்கா? இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இல்லை, சொல்லுவாங்க, அது வாய்ப்பு கிடையாது. இல்லை, ஆரம்ப நிலையில் பேசுனாங்க. சின்ன எங்களுக்கு ஒதுக்குனப்போ கேட்டாங்க, அவங்க பல முயற்சிகள் எடுத்தாங்க, தமிழகத்துக்கு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. பட் அதுக்கு எங்கள் அகில இந்திய தலைமை ஒத்துக்கலை. இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி யானை சின்னத்திலாம் போட்டிட்டு ஜெயித்தாங்க. அவங்க இன்றைக்கி மாமரத்தில் நின்றுருக்காங்க. இதே காங்கிரஸ் கட்சி இந்திரா காந்தி அம்மா இருக்கப்போ பசுவங்கண்டு சின்னத்தில் போட்டிட்டாங்க, இன்றைக்கி கை சின்னத்தில் போட்டிடுது. தேர்தல் ஆணையம் என்ன ஒதுக்குறாங்களோ அதெல்லாம் போட்டியிட முடியுமே தவிர நம்மளுடைய சௌகரியத்துக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. சொல்லுங்கள். இல்லை, பாரத தேசம் பாரதியன்னு பேர் வைக்கிறது எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. இதுக்காக பாரதிய ஜனதாவோட நாங்கள் லிங்க் வச்சுருக்கோம், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அண்ணாமலை சொல்கிறாரு. அதெல்லாம் யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறதுலாம் பதில் சொல்ல முடியாது. இல்லை, நாங்கள் ஏற்கனவே நான் காங்கிரஸ் கட்சியில் இருந்தேன். இளைஞர் காங்கிரஸாக இருந்தேன், வட்டார தலைவராக இருந்தேன், மாநில பொறுப்பில் இருந்தேன். தமிழ்நாடு ராகுல் காந்தி பேரவையினுடைய மாநில தலைவர் இருந்திருக்கேன். இது கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு. அதற்கு பிறகு நாங்கள் சோசியல் சர்வீஸு மற்ற ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இவங்களுடைய கொள்கை, இந்த கட்சியினுடைய கொள்கைகள், கட்சியினுடைய இதெல்லாம் என்னால் ஈர்க்கப்பட்டு இந்த கட்சியில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இல்லை இல்லை, அவங்க வந்தாங்க சார், அவங்க வந்தாங்க. ஆனால் அவங்க கட்சி இது சிம்பிள் கேட்டாங்க. நாங்கள் இல்லை கேளுங்க, இல்லை கேளுங்க, இல்லை மேடத்துக்கு புரியல, சொல்லுங்கள் சொல்லுங்கள். இப்போ நாம் தமிழர் அலையன்ஸுக்கு வரல. ஓகே, அவர் கட்சிக்கு தான் அவங்க இது கேட்கறதுக்கு தான் வந்தாங்க. சின்னத்துக்கு ரீசெண்டாக சார், ரீசெண்டாக இல்லை சார், சின்ன எங்களுக்கு ஒதுக்குன பிறகு அவங்க கேட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. சார், நாங்கள் தேர்தல் அதிகாரம், நாங்கள் ஆல் இண்டியா பார்ட்டி, நாங்கள் ஒரு 10 கேட்டிருந்தாங்க, கொடுத்துருந்தோம்.
இல்லை இல்லைங்க ஒரு நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷம் இருக்குதுங்க ஏன்னா இருக்குதுங்க. சீமான் வந்து ஒவ்வொரு கூட்டங்களிலும் ஒவ்வொரு இதுலேயும் வந்து எங்களுக்கு சின்னம் பெருசு கிடையாது, நாங்கள் வந்து எங்களுடைய கொள்கைகளும் எங்களுடைய பிறகு தான் வந்து சொல்கிறாரு. அப்போ இந்த சின்னத்தை பற்றி அவருக்கு அவசியமே கிடையாது. ரெண்டாவது வந்து அவர் மெழுகுவர்த்தி சின்னத்தில் ஃபஸ்ட்டு போட்டிட்டார், அப்புறம் ஏன் இதுக்கு வந்தார் சொல்லுங்கள் சொல்லுங்கள். நாங்கள் சிலிண்டர் கேஸ் சிலிண்டர் சார் 11 மாவட்டத்தில் நம்மளுக்கு மாநிலத்தில் கரும்பு சின்னம் தான் வந்திருக்கு, விவசாய சின்னம் தான் வந்திருக்கு. இப்போது தம்பி எல்லாருமே வந்து குழந்த பிறந்து படித்து அதுக்கு அடுத்தது தான் வந்துட்டு கலெக்டர் ஆக முடியும், எடுத்த உடனே கலெக்டர் ஆக முடியாது. இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய பார்ட்டியில் வந்து நாங்கள் அது மாதிரி தான் கொண்டு போகிறோம். அதனால் வந்து எடுத்த உடனே எல்லாரும் வந்து 40 தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க, இல்லை எல்லாரும் வந்து 234 தொகுதியும் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்லாம் யாரும் கிடையாது. இன்றைக்கி சீமான் வந்து கட்சி ஆரம்பித்து 10-15 வருஷம் ஆயிடுச்சு, 14 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ எந்த இதுலையும் ஜெயிக்கலையா அவர் சொல்லுங்கள், எதில் ஜெயிச்சிருக்காரு சொல்லுங்கள். அவர் சின்னத்தில் என்ன கரும்பு சின்னத்தில் எதில் ஜெயிச்சிருக்காரு? அதே மாதிரி தான் நாங்களும், அதே மாதிரி தான் சார் நாங்களும் கணக்கு இருக்குங்க, அதே மாதிரி தான் நாங்களும். அதனால் வந்து நீங்கள் வந்து அவர் ஏதாவது ஜெயிச்சு கரும்பு சின்னத்தில் ஜெயிச்சிருந்தா சொல்லுங்கள் பார்க்கலாம், எங்கே ஜெயிச்சிருக்காரு? அப்படி கிடையாது. நாம் தமிழர் இருக்காங்கன்னா அவங்களுடைய நிர்வாகிகள் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, அவங்க நிர்வாகி எங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. வருகின்ற 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் எங்களுடைய கட்சியின் சார்பில் பாண்டிச்சேரி உள்ளிட்ட தமிழகத்திலே 40 இடங்களிலும் நாங்கள் போட்டியிட தயாராக இருக்கின்றோம். அதற்கான வேட்பாளர்கள் தேர்வு நடந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய மேலிட பார்ப்பாளர் அவருடைய அனுமதியோடு நாங்கள் வேட்பாளர் பட்டியலை அறிவிக்க உள்ளோம். அதற்கு அடுத்ததாக தமிழகத்திலே நாங்கள் வேட்பாளர்களை நிறுத்தி 40 இடங்களிலும் நாங்கள் வந்து போட்டியிட தயாராக இருக்கின்றோம். குறைந்தது 10 இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. மற்ற இடங்களில் நாங்கள் வந்து 3வது இடம் அல்லது 4வது இடத்துக்கு எங்களுடைய வாக்குகள் பெற நாங்கள் தயாராக இருக்கின்றோம். வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக 10 தொகுதியில் எங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். மீதி தொகுதியிலும் நாங்கள் நின்று தான் ஆகணும். எங்களுடைய வேட்பாளர்கள் எல்லாம் இருக்காங்க, அங்கேயும் ஓட்டு வங்கிகள் நாங்கள் நிறைய வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.